வணக்கம். 87, 86, 88 இந்த வருஷத்தில் நம்ம சிதம்பரம் ராமசாமி செட்டியார் ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய நினைவாக இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் புலவர் கடைன்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் ஜூலின்னு ஒரு மிட்டாய் விற்பார். அதுக்காக வெயிட் பண்ணி வாங்குவோம். வெயிட் பண்ணினா அவள் எப்போ வருது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு படப்பெட்டி வர்ற மாதிரி எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருந்து போய் வாங்கி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டில் இப்போலாம் மிட்டாய் கிடையாதுங்க. ரெண்டாவது, செட்டியார் ஸ்கூலுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா களியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஸ் விற்பார். அவர்கிட்ட காசு இருக்காது. 5 பசங்க 6 பசங்க சேர்த்து சீட்டு போடுவோம். அதில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு விழும். அந்த ஐஸை பங்கு பிரித்து சாப்பிடுவோம். இப்படி தான் போச்சு நம்மளுடைய அந்த காலத்து வாழ்க்கை. அப்போல்லாம் நம்ம கையிலலாம் ஒரு 2 ரூபா 1 ரூபா இருக்கிறதே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். கொடுக்கவும் மாட்டாங்க, அந்த லிமிட்டு தான். ஆனால் இப்போல்லாம் பிள்ளைகள் பரவாயில்ல, நம்ம படுற கஷ்டம் அந்த பசங்க படக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் ஓவராகவே செல்லம் கொடுக்குறோம். கேட்டதை வாங்கி கொடுக்குறோம், நிறைய செய்கிறோம். இதெல்லாம் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதேமாதிரி நல்லபடியாகவும் நம்ம வளர்க்கணும். கண்டிப்பாக இந்த காலத்து பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நல்லாவும் திறமையாகவும் வருவாங்கன்னு. அவங்களுக்கு இப்போ இருக்கிற பசங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்மளாம் இந்த வயசில் எதுவுமே தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படிங்கிற கண்டிஷன். ஆனால் இப்போலாம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கரெக்ட், இது இல்லை இது இப்படி அப்படிங்கிறக்கூடிய அளவுக்கு அந்த மைண்ட் அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அது நல்ல வளர்ச்சி தான். நம்மளுடைய பழைய நினைவுகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆர்சிடி ஸ்கூலில் படித்த அந்த நினைவுகள், அந்த வாத்தியார், சென்டர் ஹால், ப்ரேயர், இன்றைக்கும் அது ரொம்ப பசுமையான நினைவுகள். யாராவது 87, 88, 89 இதில் படிச்சிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை போடுங்க. நன்றி.